ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டி வித் மெட்டி சேனல். நேத்து நான் வந்து ஹோம்மேட் கீ பண்ணதை காமிச்சேன். நான் பாருங்க இன்னைக்கு இதுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது எனக்கு சாலிடா எனக்கு 1 மந்த் வரும். இது நான் எல்லா ஸ்வீட் ரெசிபீஸ், அடுத்து கிச்சன்ல பருப்பு இந்த மாதிரி எது சம்பந்தமா இருந்தாலும் சரி, வித் சாப்பாட்டுக்கு பொடி இட்லி இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸ்க்குமே நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். நான் நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னா லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீட்ல சிம்பிளா எப்படி லஞ்ச் மெனு, என்னென்ன மெனு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சைடு நான் வந்து சாம்பார் ரெடி பண்ண போறேன். ஆல்ரெடி நான் ரைஸ் வந்து வச்சுட்டேன். அது ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இனிமேல் அதை வடிச்சு விடணும். இப்ப நான் இந்த சாம்பாருக்கு இப்ப நம்ம ஒரு சின்ன தாளிப்பு மாதிரி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். அது லைட்டா பொரியட்டும். 2-3 வெந்தயம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2-3 ஜீரகம் போட்டாச்சு. அது இப்ப நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் நான் வந்து சாம்பாருக்கு எப்பயுமே முழுசா தான் வெங்காயம் போடுவேன். சின்ன வெங்காயம் பிளஸ் பச்சை மிளகா, ரெண்டு கருவேப்பிலை, இப்ப நான் ஒரு சின்ன நறுக்கியிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்றேன். இப்ப இது லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்கிறேன். ஸோ நான் வந்து கத்திரிக்காவை ஆல்ரெடி நறுக்கி நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதை இப்ப சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப அதுல வந்து லைட்டா சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன், 1 ஸ்பூனு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் வீட்லயே ரெடி பண்ண குழம்பு தூள் இருக்கு, அது ஒரு 1/2 ஸ்பூன். ரொம்ப சேர்க்க வேண்டாம் சாம்பாருக்கு வீட்டுல இருக்கிறத. அதனாலதான் நான் பாதி சாம்பார் தூள் பாதி வீட்டுல அரைச்ச மிளகா பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இங்க பாருங்க, நான் வந்து சாதத்தை வடிச்சிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் நான் வந்து தண்டங்கீரை பொரியல் பண்ண போறேன். அதுக்கு நான் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இப்ப நான் வந்து ஜீரகம் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பட்டவத்தல் 1, கீரை பொரியல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறையவே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இது பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த சைடு சைட் பை சைடு நான் வந்து சாம்பார் வச்சிருக்கேன். லைட்டா அந்த காய் வேகிறதுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல இப்ப நான் வந்து புளி கரைச்சு வச்சிருக்கேன், அந்த தண்ணியை ஊத்திடலாம். இது ஊத்தி இப்ப நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வேகணும். இப்ப லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கிட்டு ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. தண்டங்கீரை நான் நறுக்கி வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி. அதை அப்படியே சேர்த்துக்கலாம்.
கீரை ஆட் பண்ணியாச்சு ஃபுல்லா. இப்ப இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்க்கும்போது இவ்வளவு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா ஆயிடும். நான் எப்பயுமே கீரை, காய் இந்த மாதிரி இதெல்லாம் வதக்கும் போது நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் உப்பு சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போடும்போது நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வந்து அது கம்மி ஆயிடும். அதனால நான் எப்பயுமே லாஸ்டா தான் உப்பு சேர்ப்பேன். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது இந்த மாதிரி காய், கீரை இதெல்லாம் ஆட் பண்ண உடனே நம்ம உப்பு போட்டோம்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிடும், அந்த காயோட கலர். அதனால நான் வந்து எப்பயுமே, ஏன்னா எனக்கு கிரீனிஷா இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால நான் வந்து எப்பயுமே லாஸ்டா தான் வந்து உப்பு ஆட் பண்ணுவேன், காய்க்குனாலும் எதுக்குனாலுமே. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இங்க பாருங்க, சைட் பை சைடா ஒரு சைடு சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு கீரை வதங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் பண்ண போறோம். அதுக்கு நான் வாழைக்காயை வந்து இந்த சைஸ்ல நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த தின்னா இவ்வளவு தின்னா இந்த சைசஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல நான் வந்து சிக்கன் 65 மசாலாவும் கொஞ்சம் சில்லி பவுடரும், நம்ம வீட்டுக்கு நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல அந்த சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன்னா சில்லி பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் போதும், கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக தான். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோம்பு இடிச்சு அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆயில். எந்த ஒரு பொரிக்கிற ஐட்டமா இருக்கட்டும், வறுவல் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தியா வந்து எண்ணெய் பிடிக்காது. அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ரெண்டும் ரெடி ஆகுறதுக்குள்ள இது நல்லாவே ஊறிடும். இதை நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்ப சைட்ல வச்சிடலாம். இப்ப பாருங்க, காய் வெந்துருச்சான்னு பாக்கலாம். 75% வெந்துருச்சு. இப்ப பாருங்க, நான் ஆல்ரெடி பருப்பு வந்து வேக வச்சே வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்க குழம்புக்கு, இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி இப்ப அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சைடு கீரை பாருங்க, நான் சொல்றது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் இப்ப வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை, அதனால அந்த கிரீனிஷ் அப்படியே இருக்கு பாருங்க, அந்த அளவு சேஞ்ச் ஆகல. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகுற வரை வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, கீரை ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்ப நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கிறோம். கீரைக்கு எப்பயுமே இந்த மாதிரி பொரியல், இந்த மாதிரி கீரை இதெல்லாம் பண்ணும்போது வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே தூள் உப்பு சேருங்க, அப்பதான் சீக்கிரம் கரையும். நீங்க கல் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது ஒன்னோட ஒண்ணு கரையாம நிற்கும். அப்புறம் அதை சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. சோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இங்க பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு, காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்ப நம்ம அதை இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப இது கொஞ்சம் காயட்டும். இப்ப கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு.
சும்மா 4-5 வெந்தயம். சாம்பாருக்கு வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது அது நல்லா இருக்கு, டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சமா ஜீரகம். ஜீரகம் வந்து நான் இப்ப சேர்க்க மாட்டேன், நான் வெங்காயம் தாளிக்கும் போது அதோடயே நான் போட்டுருவேன். இது இப்ப நல்லா பொரிஞ்சு வருது. இப்ப நம்ம இதுல வந்து ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். சைட் பை சைடு இங்க கீரை பாருங்க நல்லா வதங்கியாச்சு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தெரியுதா? பாருங்க இதோட கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இன்னும் லைட்டா தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அவ்வளவுதான், இதை சாம்பார்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வாழைக்காய் வறுவல் பண்றதுக்கு பேன்ல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இதை நீங்க வந்து இந்த மாதிரி பேன்லயும் பண்ணலன்னா இல்லைன்னா தோசைக்கல்லையும் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே 1 by 1 வச்சிடலாம். எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் மேல ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து டர்ன் பண்ணி திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு கீரை பாருங்க நல்லாவே வதங்கிடுச்சு. இப்ப ஃபைனலா தேங்காய் துருவல் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ். அவ்வளவுதான், தண்டங்கீரை பொரியல் ரெடி. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க இது ஒரு சைடு ஃபுல்லா வெந்துருச்சு. நான் இப்ப இந்த ஸ்பூனை வச்சு டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு சைடும் வேகட்டும். சாம்பாருக்கும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் செம்ம காம்பினேஷன். முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஹைலைட்டே வந்து என்ன அப்படின்னா அந்த சோம்பு தான். அதோட பிளேவர் வந்து இதுல ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல போடும்போது மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்பயும் போல கிராஜுவலா இப்படி சாட்டே பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. இப்ப பாருங்க நம்மளோட வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு. இனிமேல் நம்ம சர்விங் பண்ண வேண்டியதுதான். இங்க பாருங்க இப்ப நம்ம லஞ்சுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். சூடான சாதம், சாம்பார். சாம்பார் பாருங்க, கத்திரிக்காய் போட்ட சாம்பார் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃபைனலா பண்ண வாழைக்காய் வறுவல். இதை நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம பண்ண கீரை பொரியல், தண்டங்கீரை பொரியல், இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டோட லஞ்ச் மெனு. நீங்களும் ஹெல்த்தியா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு பாருங்க, சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் நம்ம குட்டி முட்டி சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.